ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். உலகம் ஃபுல்லாக வாழ்கிற தமிழக மக்களை ரொம்ப நாள் மகிழ்விச்ச ஒரு 2-3 தலைமுறையாக மகிழ்விச்ச ஒரு ஒப்பற்ற கலைஞர் மதிப்புக்குரிய கவுண்டமணி ஐயா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு பர்சனலாக வடிவேல் அவர்கள் தான் வைகை வடிவேலாக இருக்கட்டும் ரொம்ப பிடிச்சி, நிறையா மீம்லலாம் வருவார், நிறையா பிடிச்சிருந்துச்சு. பட் அவரை தாண்டி கவுண்டமணி அவர்கள் ரொம்ப பிடிச்சிருந்து. நிறையா விஷயத்துங்களை வந்து அவரோட டைமிங் கவுண்டர் சென்ஸாக இருக்கட்டும், டைமிங் சென்ஸாக இருக்கட்டும், அவரோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவரை பற்றி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போது. நிறையா வியூஸ் போகுமா இல்லையாங்கன்னு தெரியல. பட் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தது அவரை பற்றி ஒரு பேசலாம், ஒரு வீடியோ மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி. அதுக்கான தான் இந்த வீடியோ. அவரோட பற்றி ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலான்னு பார்த்தா அது அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை. அவர் வந்து ஒரு 1939 பிறந்திருக்காரு. கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்திருக்காரு. நாடகத்தில் நடித்து அவர் வந்து 16 வயதுலேருந்து தொடர்ந்து நடிச்சிட்டு வராரு. இந்த மாதிரி அவரோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறது எக்ஸைட்மெண்ட்டோட நிறையா வந்து அவரோட மூவிஸில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிது. நிறைய மெமரிஸ், சூப்பரான மெமரிஸ், ஒரு நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருந்தாரு. ஏன்னா இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா வடிவேல் அவர்கள் வந்து அவர் படத்தில் நடிக்காட்டியும் கூட மீம் பேஜ் அதிகமாக மீம் பேஜில் வராரு. மேக்ஸிமம் வடிவேல் அவர்களோட இதை டெம்ப்ளேட்ஸ் ஆர்ட் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காமெடி நிறையா பார்த்துட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி கவுண்டமணி காமெடி இன்றைக்குமே ரிலேட்டபிளாக இருக்கும். அவ்வளோ நல்ல ஒரு மனம் விட்டு சிரிக்கிற அளவுக்கு நிறையா காமெடி சீன்ஸ் பண்ணி வச்சிருப்பார். நகைச்சுவாக வந்து அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அதை வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை சில படங்கள் மூலயமா நமக்கு பிடிச்சதா உங்களுக்கு பிடிக்கும் சொல்லி நம்பி ஷேர் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்களா, உங்களுக்கு என்ன பிடிச்ச காமெடிஸ் எது? கவுண்டமணி செந்தில் காம்போவா, இந்த கவுண்டமணி தனியாக பண்ணுற காம்போ நிறையா காம்போஸ் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் பார்க்க ஆவலாக இருப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்ல மாதிரி தான் 16 வயதிலேருந்து அவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த 16 வயதுலேருந்து கவுண்டமணின்னு பேர் மாற்றி நடிக்க வந்திருக்காரு. அந்த படங்களே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட கூட வந்திருப்பாரு. அது ஒரு நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பிரேக் பாயிண்ட் நான் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன வயசில் வந்து அந்த டிவியில் ஒரு டிவி தான் இருக்கும். வீட்டில் என்ன பார்க்குறோம் அதுதான் பார்க்க முடியும். வைதேகி காத்திருந்தால் நம்ம கேப்டன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சூப்பரான படம், பயங்கர ஹிட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க அந்த டயத்தில். அதில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் இவர்களே தனி ட்ராக்காக இருக்கும். அதில் அந்த பெட்டர் மாஸ் காமெடி இருக்கும். உங்களுக்கு அறிவோ அறிவுனே அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. தப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே, என்ன அதுக்கெல்லாம் உடச்சு விட்டீங்க? அது தவிர பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து 80s 90s அவருக்கு ரொம்ப பீக்கில் போகிறான்னு சொல்லலாம். கரகாட்டக்காரன், சேரன் பாண்டியன், தங்கமான ராசா, நாட்டாமை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கவுண்டமணியோரும் செந்தில் அவர்களோட காம்போல எக்கச்சக்க படங்கள் வந்துருச்சு. நிறையா மறக்க முடியாத நிறையா வந்து நிகழ்ச்சி நம்ம கொடுத்தாங்க. கரகாட்டக்காரன் கேட்கவே வேணாம். அதை தாண்டி இந்த நாட்டாமையில் வந்து பார்த்தீங்கன்னா தகப்பான்னு சொல்கிறதா இருக்கும். இன்னும் சொல்லி தங்கமான ராசாவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பாடகராக ஆசைப்பட்டு பூமியாக நடிச்சிட்டு இருப்பார். அந்த இதெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. தென் சேரன் பாண்டியிலையும் பார்த்தீங்கன்னா செந்தில் ஒரு காமெடியுமே சூப்பராக படிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேர் காம்போவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிறையா பேரை வந்து ஆடியன்ஸை வந்து பார்க்க வச்சது. இன்றைக்கி தேதியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆதித்யா சிரிப்பொலிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட காமெடியை வந்து நிறைய பேர் ஃபேமிலியோட பார்த்துட்டு இருக்காங்க. உடனே என்ன சொல்கிறது, அவரோட டைலாக்ஸை பற்றி சொல்லுவாங்க. அந்த டைலாக்ஸை பற்றி ஒரு விமர்சனம் தான் இருக்குது. அதை இந்த வீடியோவில் எண்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக ஒரு கவுண்டமணியோட ஃபேனாக நம்ம வந்து இந்த வீடியோ கொண்டு போவோம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த செந்திலோட காமெடி பண்ணாலும் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து தனியாக காமெடி பண்ணுவார். அந்த காமெடி பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சேர்ந்து, முக்கியமாக பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களோட சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் நிறைய படங்களில் நடிகன்லேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன், முறைமாமன். ஆளக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. அது சரி, தேங்காய் கீழே வையும். இதை தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசினியாக்க. நல்ல வேலை நகை டப்பாவை இங்க வச்சிருந்தோம். இல்லன்னா 4 அடியார் திருப்புகளெல்லாம் பொழந்து கட்டிருப்பியா. பெருசு நீ என்னதான் சொந்தமா தான் கொஞ்சம் தள்ளி உட்காரு. இல்ல இங்கே இருக்கிறாங்க. வேணாப்பா, கல்கண்டு தட்டல இருக்கு, நீ எச்சு ஊத்திடுவேன். சவுண்டு அரசியல்ல வெளியில சவுண்டு பலமா கொடுக்கணும். ஆளை பார்த்தோன்னு கூனி குறியாங்க. அண்ணா, அட இந்த படம் இல்லையா? இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எறும்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறேன். நான் வேணா படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? ஏய், படிப்பு இப்ப எல்லாம் வேற ரேஞ்சில போயிட்டு இருக்குது மாப்பு. சாரி சார், இது பொம்பளைங்க படிக்கிற காலேஜ். ஆம்பளைங்க எல்லாம் உள்ள போக கூடாது. நாங்க ஆம்பளைங்கன்னு யார் சொன்னது? சும்மாரியா சார், ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு இங்க தங்கியிருக்காங்க. இப்போ ஒரு சமயம் அந்த பொண்ணு வெளியே வந்தா அவங்க நாங்க பார்க்க முடியுமா? வெளியே வந்தா பார்க்கலாம், ஆனா அதுக்கான சான்ஸ் இல்ல. ஏன் அவங்களுக்கு கால் நோண்டியா? ஏன் வேலை பார்க்க விட மாட்டேங்கிறேன்? என்னைய ஹாஸ்டல் வேற அண்டா கழுவு போறியா? நான் அந்த பொண்ணுக்கு உதவி செய்யலாம்னு ஆசைப்படுறேன். என்னைய நடுரோட்ல பொண்ணுக்கு உதவி செஞ்சு எங்கேயோ செஞ்சு போற உனக்கு சும்மா மதர் போறாங்க. யாருங்க? நம்ம அம்மாங்களா? மதர் சுப்பீரியர். சுப்பாரிய பார்க்க போடுவாங்களா?
தாய்மாவன் படம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியிலையும் பொலிட்டிக்கலாக கனெக்ட் ஆகிற மாதிரி அவங்க அப்பயே மணிவண்ணன் வந்து இயக்கியிருப்பாரு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வந்து அல்லக்கைனா வாழ்க தொழுகை இந்த கோசம் போகிறதுனா அப்படின்னு சொல்கிறதா இருக்கும். எம்எல்ஏ கேண்டிடேட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விதமாக இருக்கும். அரசியலில் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக மக்களுக்கு போய் எளிய மக்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி ரொம்பவே விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அடிச்சு நல்ல ஒரு நகைச்சுவையோடு கலந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த சத்யராஜ் கவுண்டமணி காம்போலே பார்த்தீங்கன்னா அந்த லொல்லு அந்த ஒரு நகைச்சுவையோட உணர்வு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மீட்டரோட நிறைய படங்கள் கொடுத்துருந்தாங்க. நான் சொன்ன இந்த படங்கள்லாம் கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் சத்யராஜ் கவுண்டமணி காம்போல. அது தவிர பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய ஸ்டார்ஸ் இந்த மாதிரி சத்யராஜ் அவர்களும் சரி, பிரபுவோட சின்ன தம்பி இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க. கரகாட்டக்காரன், ஸோ ராமராஜன் இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட 90s பார்த்தீங்கன்னா ஒரு படம் பயங்கர ஹிட் ஆகும்னா இவங்க 2 பேர் காம்போ இல்லை கவுண்டமணி அவர்களாச்சும் இருப்பாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ஸான ரஜினியோட பண்ணதையுமே சூப்பராக மறக்க முடியாது. மன்னனாக இருக்கட்டும், மன்னனில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் காம்போ அந்த ஒரு தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு பண்ணுறதா இருக்கட்டும். இல்லையே அவன் ஆடினா சிலுக்குங்க, பாடினா ரேவதி, ஓனா குஷ்புங்க, படுத்தா போதும் ஐயா. உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. அவங்க நிறைய பேர் இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒரு பயங்கரமான கவுண்டமணி ஃபேனாக இருந்தாப்புல அவங்க நான் அடிக்கடி பேசுறது இந்த மன்னனோட டைலாக்ஸ் தான். மன்னனில் வந்து யாரா அது ஆஃபீஸருங்க அப்படிங்கிற சொல்றதா இருக்கும். பயங்கரமான ஒரு சூப்பரான காம்போ அந்த கவுண்டமணி அந்த சூப்பர் ஸ்டாரு. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு என்னதான் வந்து கவுண்டருக்கு அவர் பேர் போனாலும் சரி எல்லாருமே சொல்லுவாங்க அந்த கவுண்டர் வந்து பயங்கரமாக அடிப்பார் அப்படிங்கிறது. எனக்கு அது மட்டும் இல்லாமல் பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் தான். சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதா இருக்கும். கார்த்திக் அவங்களோட படத்தில் வந்து கார்த்திக் இவங்க நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. உனக்காக, மேட்டுக்குடி, உள்ளத்தை அளித்தா இந்த நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. ஒரு பாம்பே டெய்லராக கார்த்திக் இருக்கிறப்ப ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு, வேற லெவலில் இருக்கும். வந்து ஒரு தனித்திறமை தான் சொல்லணும். அவர் ஒரு பாடி எக்ஸ்பிரஷன் மூலயமா நிறைய பேர் சிரிக்க வைக்கிறது. ஆனால் வடிவேலு வந்து பாடி லாங்குவேஜ் பேர் போனால்னா இவர் கவுண்டமணி அவர்கள் நமக்கு இன்னும் பிடிக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு பார்த்தாலே சிரிப்பு வர மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமூக அக்கறை கொண்டு போகிறாங்க நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாரு. உணச்சித்திரம் இல்லை அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. இப்போ ஜென்டில்மேன் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ரோல் தனி ரோலும் அவரும் வந்து படத்தை கூட ட்ராவல் ஆகிட்டு வருவார். பயங்கரமாக கவுண்டர் அடிச்சிருப்பாரு. இந்தியன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குற அதிகாரிலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண்டல் பண்ணியிருப்பாரு. அவருக்கே உடைய பாணியில் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி அழகான காமெடிஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. அப்படியே வந்தீங்கன்னா அப் டு நம்ம தளபதி அவர்கள் கூட படம் பண்ணியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கும். மன்மதன் வரைக்குமே கூட ஓரளவுக்கு கிளிக் ஆச்சு. அந்த 90s பிரைமில் இருந்த அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு இதில் ஊமையமாக நடிக்கிறதா இருக்கும். அந்த கோவிஸ்வரில் அவங்களோட செவுடா 2 கல்யாணம் பண்ணிடுவார். அந்த இதெல்லாம் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. பழமொழி கிண்டல் பண்ணுறது, இப்போ வந்து கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, கழுதைக்கு எப்பறம் கற்பூர வாசனை தெரியும், கற்பூரங்கிற ஒரு கெமிக்கல், இந்த மாதிரி ஒரு லாஜிக்கலாக நிறைய விஷயம் தெரிவிப்பார். ஏதோ ஒரு வருஷம் சுதந்திரம் வாங்கினா சாக்லேட் கொடுத்தாலும் சரி, வருஷம் சாக்லேட் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதா இருக்கும். விஷயங்கள் ஒரு லாஜிக்கான விஷயத்தை வந்து அவர் பாட்டு பேசிட்டு போயிடுவார். லாட்ரி சீட்டு விழுந்தபடி லாட்ரி சீட்டை பற்றி ஒரு காமெடிலாம் இருக்கும். சில இதெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த மாதிரி இருக்கும். பயங்கரமான காமெடி சீன்ஸ் நிறையா இது கரெக்ட் ஞாபகம் வருது. எந்த ஒரு ப்ரிப்பேரும் பண்ணலை. நம்ம கவுண்டமணி சொல்கிறப்ப நமக்கு ஒரு பிரைட்னஸ் வருது. இந்த மாதிரி எக்கச்சக்க படங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொடர்ந்து சிரிப்பு மூலியமாக கொடுத்து இன்னும் அளவு கலெக்ட் ஆகிற ஒரு கலைஞர் தான் கவுண்டமணி அவர்கள். அவர் இன்னமும் நிறையா பேருக்கு போய் ரீச் ஆகணும். இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸ்ட்டையும் இப்போ தான் ஓரளவுக்கு சில பேஜஸ்லாம் அவரோட காமெடியை போட ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்லாம். பட் நல்லது தான். பட் இன்னும் நிறையா பேருக்கு போய் சேரணும். அவர் நார்மலாக எல்லாருமே நீங்கள் உட்காந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நிறைய காமெடி பண்ணியிருக்காரு. இப்போ அந்த விமர்சனம் பார்ட்டுக்கு வரேன். என்னதான் இருந்தாலும் ஒரு சில பேர் இன்னமும் பார்க்குறேன் அந்த ரீல்ஸ்லாம் போடுறப்ப ஒரு சில பேர் அவர் விமர்சனம் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு படத்தில் இவங்க தெரிஞ்சு தான் இவர் அடிக்க போகிறான்னு தெரிஞ்சு அவரும் தான் சேர்ந்து தான் நடிக்கிறாங்க. ஒரு ஸ்கிரிப்டில் இவங்க எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணுமே தவிர அதை வந்து இவரே எப்படி பேசுகிறாரு, இவர் என்ன இவ்வளோ லொல்லா பேசுகிறாரு அப்படிங்கிற முறை தனிப்பட்ட முறையில் பார்க்க முடியாது. இப்போ ஒரு படத்தில் ஒரு வில்லன் இருப்பான், ஹீரோ இருப்பான். ஹீரோ வந்து ஒரு வில்லனை கொள்ளுவான், வில்லன் வந்து ஒரு 10 பேரை கொள்ளுவான். அப்படின்னா அது ஒரு சினிமா தானே. அதை போய் அதுக்குள்ளே போய் இருந்துட்டு இவரே எப்படி பேசுகிறாரு, எல்லாத்தையும்
எல்லாத்தையும் கிண்டல் பண்றாரு அப்படிங்கிற டோன்ல பார்க்க வேணாம். நம்ம அப்படிதான் சினிமாவை தான் பார்த்தோம். அப்படி பார்க்குறப்ப நிறைய என்ஜாய்மெண்ட்டான நிறைய சீன்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சில கிளிப்பிங்ஸ்லாம் இதில் சொல்லும் போது உங்களுக்கு ஆட் பண்றோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட்லாம் இந்த ஃபேவரட்டான காம்போ, இந்த சீனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்க ஆவலா இருப்போம். நிறைய கவுண்டமணி ரசிகர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.